செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். நேற்றைய தினம் உங்களுக்கு ஒரு செய்தியை விட்டு சென்றிருந்தோம். ஒரு கட்சியின் நிலைமை மிக மோசமாய் சென்று கொண்டிருக்கின்றது. அந்த கட்சியினுடைய தலைவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கட்சியின் தொண்டர்கள் மத்தியில் பலத்த உடைவுகள் அல்லது விரிசல்கள் எழுந்திருப்பதனை நேற்றைய தினம் உங்களுக்கு ஒரு தகவலுக்காக கூறிவிட்டு சென்றோம். இன்றைய தினம் உங்களுக்கு அவை தொடர்பில் முழுமையான விவரங்களை வழங்குவதாகவும் சென்றிருந்தோம். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விடயத்தை நாங்கள் இப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். அது வேறு ஒன்றுமில்லை, இது நாம் கூறவில்லை. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிள்ளையானின் பிரத்யேக செயலாளராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய சமூக வலைத்தளங்களில் பதிந்திருக்கக்கூடிய கருத்துக்களை முதலில் பார்ப்போம். டிஎம்பிபி கட்சியின் அழிவுக்கு முக்கிய காரணம் அக்கட்சியின் தலைவர் பணிக்குழுவே. இன்று இரவுக்கு முதல் செய்த தவறை திருந்துங்கள், இல்லையேல் நாளை முதல் ஒவ்வொருவரின் முகத்திரையும் கிழிக்கப்படும். அது மட்டுமல்லாது இப்போதுதானே விளங்குகிறது பிள்ளையான் அண்ணனின் தோல்விக்கு காரணம். எப்பவும் பிள்ளையான் அண்ணண்ட தம்பிதான் நான். வேற கட்சிக்காரங்கள் கோல் எடுத்து விசாரிக்க தேவையில்லை. உங்களோட மரியாதைக்காகத்தான் சொல்கிறேன். நீங்கள் சொகுசு வீட்டை படுங்க, அந்த மனுஷன் சிஏடியில கிடக்கலாமா? அது மட்டுமல்லாது மாடி வீடு கட்டி இருக்கிறார்கள் என்றெல்லாம் கூறப்படுகிறது. இந்த சமூக வலைத்தளங்களின் பதிவு வெளியான பின்னர் சற்று தேடுதல் ஒன்று நாங்கள் மேற்கொண்ட போது அது தொடர்பில் மிக நெருக்கமான அவர்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்களோடும் தொடர்பு கொண்ட போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருந்தன. பிள்ளையான் அவர்களை பார்வையிட செல்வது அவருடைய பிரத்யேக செயலாளர் தான் தொடர்ச்சியாக சென்று கொண்டிருப்பதாகவும் வேறு யாரும் அங்கு செல்வதில்லை என்கின்ற ஒரு கருத்து கூறப்படுகின்றது அவர்கள் தரப்பால். அது மட்டுமல்லாது அந்த கட்சி இப்போது சல்லி சல்லியாக உடைந்து கிட்டத்தட்ட பெரும் விரிசலாக இருப்பதாக கூறப்படுகிறது. குறித்த பிரத்யேக செயலாளர் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு உறுத்துடையவர் இல்லை என்பதால் ஏன் இவர்கள் எங்களுடைய கட்சி விவகாரங்களுக்குள் தலையிடுகிறார்கள் என்று அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிலருடைய கருத்தாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது அந்த கட்சியிலே முக்கிய பதவிகள் அந்த அமைப்பாளர், இந்த அமைப்பாளர், வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர்கள் என்று இருந்தவர்களை எல்லாம் இன்னும் ஒரு நாட்டினுடைய புலனாய்வுத்துறை இன்னும் ஒரு புதிய கட்சியை உருவாக்குவதற்காக தயார்படுத்தி கொண்டிருப்பதாகவும் அந்த கட்சிக்குள்ளே கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு விடயம் அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறது என்றால், இரண்டு முக்கியமான பெயர்கள் பிள்ளையான் கடந்த முறை சிறையில் இருந்த போது கூறப்பட்டது. ஒரு முக்கியமான பெயர் நிரோ பவித்திரன் ஆகிய இரண்டு பெயர்கள் கூறப்பட்டது. அந்த இரண்டு பேரையும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் தேட முற்பட்ட போது அந்த இருவரும் இப்போது துபாயிலே மறைந்திருப்பதாக அண்மை கால செய்திகள் கூறுகின்றன. இது தொடர்பில் இவர்களை பின்தொடர்ந்த போது அவர்கள் துபாயில் இருக்கக்கூடிய ஒரு உயர் ரக விடுதி ஒன்றிலே இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. அந்த விடுதி யாருக்கு சொந்தமானது, அந்த விடுதியின் உரிமையாளர் யார் என்கின்ற பின்னணிகளிலும் கூட இப்போது விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது கடந்த காலங்களில் இந்த இருவர் இல்லாமல் பிள்ளையான் இயங்கியதில்லை. அது மட்டுமல்லாது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு உணவு விடுதியை நடத்திய ஒருவரின் மகன் இந்த இருவரில் ஒருவர் என்று கூறப்படுகிறது. அந்த மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு முன்னால் இருந்த கடையில் இருந்துதான் பிள்ளையான் சிறையில் இருந்த காலப்பகுதி முழுவதற்குமான உணவு வழங்கப்பட்டிருக்கின்றது. கைத்தொலைபேசிகளுக்கான சிம்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. சிம் அட்டைகள் அல்லது கைத்தொலைபேசிகள் மாற்றப்பட்டிருக்கின்றன. பல பண்டமாற்றுகள் இந்த கடை ஊடாகத்தான் இடம்பெற்றிருப்பதாக இப்போது விசாரணைகளில் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அது ஒரு புறம் இருக்க, அந்த விசாரணைகளை எல்லாம் மேற்கொண்ட அதிகாரிகள் இன்னும் ஒரு விடயத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றார்கள். அந்த விடயம் நகர்கின்ற போதுதான் அவர்களுக்கு பெரும் திடுக்கிடும் தகவல்கள் இருந்தன. பலருக்கு தெரியுமோ தெரியாது, குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் சாணி அபேசகர் அவர்கள் மட்டக்களப்புக்கு வந்திருந்தார். கடந்த வாரம், அதற்கு முந்தைய வாரங்களில் எல்லாம் அவர் மட்டக்களப்பில் தான் நின்றதாக கூறப்படுகிறது. அவர் வந்ததனுடைய நோக்கம் களுவாங்கணி பகுதியில் இருக்கக்கூடிய இனிய பாரதியின் முக்கிய சகா ஒருவரிடம் வாக்குமூலம் பெறுவதற்காக அந்த வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது. அதே காலத்தில் வெளிநாட்டில் இருந்தும் ஒருவர் வந்திருந்தார். அவர் பிள்ளையானினுடைய மிக நெருங்கிய சகான்று கூறப்பட்டது. அவர் பின்னர் குறிப்பிட்டார், இது உண்மைக்கு புறமான செய்தி, என்னை யாரும் கைது செய்யவில்லை. அவரை கைது செய்து சென்றார்கள், தடுத்து வைக்கவில்லை. அவர் அன்று அரசு சாட்சியாக மாறியிருக்கிறார். அவரின் கீழ்தான் இந்த வெளிநாட்டிலிருந்து வந்தவர் பிள்ளையானினுடைய சகா ஒருவர் கைது என்கின்ற தகவல் எல்லா இடமும் பரவலாக பேசப்பட்ட போது அந்த குறித்த நபர் தான் வேறு யாரும் அல்ல, அவர் மீதுதான் இன்னும் ஒரு விடயமும் பேசப்படுகின்றது. கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் ரவீந்திரநாத் கடத்தல் காணாமலாக்குதல் தொடர்பில் தீவுச்சேனை பகுதிக்கு சாணி அபேசேகர அணியினர் அழைத்து சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. குறித்த நபர் அழைத்து செல்லப்பட்டதோடு மட்டுமல்ல, பல முக்கியமான தகவல்களை வழங்கி இருக்கின்றார். நாம் இதே தளத்தில் கூறியிருக்கின்றோம், டிஎம்பிபி கட்சியினுடைய பல முக்கிய உறுப்பினர்கள் அரசு சாட்சியாக மாறிவிட்டார்கள்.
அவர்கள் மாற்றப்பட்டார்கள் என்பதற்கப்பால் அவர்கள் பயத்தில் மாறிவிட்டார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் அவரிடமிருந்து மிக முக்கியமான வாக்குமூலங்களும் மிக முக்கியமான சாட்சியங்களையும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் பெற்றிருக்கின்றார்கள். இவர் தீவுச்சேனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இது இவ்வாறு இருக்கின்ற போது களுவங்கனி பகுதியிலே பெறப்பட்ட வாக்குமூலத்தோடு சாணி அபேசகர மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து வெளியேறியதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது அதன் பின்னர் சில முக்கியமான தரவுகளையும் அவர் அங்கிருந்த இடங்களையும் நோட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இவ்வாறு பார்க்கின்ற போது அந்த கட்சியில், அதாவது டிஎம்இபி கட்சியிலே துணைத் தலைவர் தான் அந்த கட்சியை இப்போது வழிநடத்தி செல்கிறதாக கூறப்படுகிறது. ஆனாலும் கூட அவருக்குள்ளும் ஒரு புலவு, அவரோடு இருவர் இணைந்து அவர்கள் ஒரு புறமாகவும், கட்சியினுடைய செயலாளர் கட்சியினுடைய அங்கத்தவர்களோடு சேர்ந்து ஓர் அணியாகவும், அந்த பிரத்திய செயலாளர் என்கின்றவர் தனி அணியாக ஒரு சிலரோடு இணைந்து இயங்குவதனால் டிஎம்இபி கட்சியானது சல்லி சல்லியாக உடைந்து 3 துண்டுகள் இப்போது புறக்கப்பட்டிருக்கின்றது. ஆங்காங்கே 3 துண்டுகள் உடைவுகள் பிறக்கப்பட்டிருக்கின்றன. இந்த உடைவுகளின் பின்னணியில் அதி தீவிரமாக தேடி சென்ற போது, கடந்த காலங்களில் பிள்ளையான் இருக்கும் போது அவர்களோடு உறுப்பினர்களோடு இருந்த ஒரு சிலருக்கான ஊதியங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த ஊதியங்கள் பிள்ளையான் சிறை சென்ற பின்னர் நிறுத்தப்படுகிறது. அதனை கொடுப்பதற்கு ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த ஊதியம் சுவிட்சர்லாந்தில் இருந்து வழங்கப்படுவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. யார் வழங்குகிறார்கள், இவர் வழங்குகிறார்கள் என்கிற தகவலும் அரசு புலனாய்வு துறைக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்களையும் அவர்கள் நாடு ரீதியாக சில விடயங்களை கையாள முற்படுவதனால் அந்த பேருவிடத்திலே தவிர்க்கப்படுகிறது. ஆனால் இப்போது அந்த மாத ஊதியம் சுவிட்சர்லாந்தில் இருந்து நகர்த்தப்படுவதாகத்தான் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அங்கத்தவர்கள் என்று கூறக்கொள்ளக்கூடியவர்கள் அந்த பிரத்யேக செயலாளராக இருக்கக்கூடியவருடைய முகநூல் பதிவின் கீழ் சில பின்னூட்டல்களை இடுகிறார்கள். உண்மையிலேயே இந்த சம்பவம் உண்மைதான். எந்த சம்பவம் உண்மைதான் என்று கூறுகிறார்கள், பிள்ளையான் அண்ணனோட தம்பி நான் தான் என்று அந்த செயலாளர் கூறிய போது அவர்களுடைய பதிவு இவ்வாறு இருக்கின்றது. அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், பிள்ளையான் அண்ணனுக்கு சவப்பட்டி கடையில் 5 லட்சம் கடன், சைக்கிள் கடையில் 3 லட்சம் கடன் என்று, சாமான் கடையில் 1.5 லட்சம் கடன், ஆனா நீங்க மட்டும் எப்படிதான் மாடி வீட்டில் இருக்கிறீங்க என்று அந்த பிரத்திய செயலாளர் எழுத அதற்கு ஒரு பின்னூட்டம் வழங்கப்படுகிறது. உண்மையில் இச்சம்பவம் தொடர்பாக குறிப்பிட்ட நபர் ஒருவர் நானும் அவரும் வீதியில் கதைத்துக் கொண்டிருந்த போது அந்த கடன் கொடுத்த நபர் அவரிடம் வந்து பணத்தை எப்போது திரும்பி தரப்போகிறீர்கள் என்று கேட்டார். அது நான் நேரடியாக பார்த்த ஒரு விடயம். ஆனால் ஒரு பொருட்கள் அனைத்தும் கௌரவ தலைவர் பிள்ளையான் அண்ணன் அவர்கள் சொல்லி மக்களுக்கு வழங்கப்பட்டது. இன்று அந்த நபர் உண்மையிலேயே போலீஸ் நிலையமும் கடன்காரர்களுக்கும் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இருக்கின்றார் என்பதுதான் எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும்போது சுயநலத்துக்காகவும் தங்களை சுயநலவாதிகளாகவும் யாராவது நடந்து கொண்டால் உண்மையிலேயே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. செட்டிப்பாளையத்தில் 5 கோழி பண்ணைகளுடன் சேர்த்து காணி வாங்கியுள்ளார் ஒருத்தர். அவரிடம் கேட்டார், வெளிநாட்டில் இருந்து வந்த பணம் என்கிறார். அதாவது வடிவா பார்த்தால் பிள்ளையான் இருக்கும் வரைக்கும் பிள்ளையானுக்கு அக்கம் பக்கம் எல்லாம் யாருமே செல்ல முடியாது, யாரும் சந்திக்க முடியாது. அண்ணனுக்கு தண்ணி கொடுப்பது, அண்ணனுக்கு வியர்த்தால் வியர்வையை துடைப்பது என்று தம்பிகளின் தொல்லை தாங்க முடியாது. இப்போது அந்த தம்பிகள் எல்லாம் பெரும் பணக்காரர்களாகவும் கோடீஸ்வரராகவும் வாங்கி மாறிவிட்டார்கள். அண்ணனுக்காக கடன் பட்டவர்களை கடன்காரர்கள் துரத்தி கொண்டிருக்கிறார்கள். போதாக்குறைக்கு சவப்பட்டி கடையிலேயே அண்ணனுக்கு கடன் வந்திருக்கு. சைக்கிள் கடை, சவப்பட்டி கடை எல்லாம் இது வேற யாரும் சொல்லல. அந்த கட்சியில அண்ணன் பிரத்திய செயலாளர், பிள்ளையாண்ட பிரத்திய செயலாளர் தான் இதை சொல்றேன். இப்படி பார்க்கிற போது அந்த கட்சிக்குள் பெரும் விரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த கட்சியிலே இப்போது மாடி வீடு கட்டியது யார் என்று தேடி பார்த்த போது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிரதி தலைவர் பெரிய மாடி வீடு கட்டியிருக்கிறாராம். அவரைத்தான் இந்த பிரத்திய செயலாளர் மாடி வீடு கட்டியது என்று கூறுகிறார் என்றும் கூறப்படுகிறது. ஒட்டுமொத்தத்தில் பிள்ளையானின் கட்சி சல்லி சல்லியாக உடைந்து விட்டது. கடந்த காலங்களில் ஊடகவியலாளர் மாநாடுகளை தொடர்ச்சியாக நடத்திய அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கூட இப்போது எங்கு என்று தெரியாது. ஆனால் இன்றைய இந்த காணொலி பதிவேற்றம் செய்யப்படுவதற்கு முதல் அந்த கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறதா என்று கேட்டபோது கட்சி அலுவலகத்துக்குள் ஆட்கள் வருகிறார்கள், போகிறார்கள். ஆனால் கட்சி உடைந்து சின்னாபின்னமாகி கொண்டிருக்கின்ற ஒரு சூழலை அவருடைய பிரத்திய செயலாளர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். இதனை அவர்கள் எந்த விதத்திலும் மறக்க முடியாது. இன்னும் ஒரு விடயம், கட்சியினுடைய கன உறுப்பினர்கள் கடந்த காலம் போல் பிள்ளையானவர்கள் வெகு விரைவில் பிணையில் வெளியில் வந்து விடுவார் என்ற மனநிலையில் இருந்தும் விடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. காரணம், அனுர அரசு மிக நீண்ட நாளைக்கு இலங்கையில் ஆட்சி செய்கின்ற ஒரு தோற்றப்பாடு தென்படுவதோடு பிள்ளையானவர்களின் வழக்குகள் அல்லது பிள்ளையானவர்களின் விசாரணை நிறைவு பெற்று நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டால், நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டதிலிருந்து பிள்ளையானவர்கள்
நிரந்தரமான ஒரு தடுப்பு காவலை நோக்கி நகர்வார். அதன் பின்னர் அவர் வழக்குகளுக்காக அழைத்து வந்து செல்லப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதை சுதாகரித்துக் கொண்ட பிள்ளையான் கட்சியினுடைய சகாக்கள் ஒட்டுமொத்தமாக பிள்ளையானை விட்டு விலகி இருக்கின்றார்கள். இப்போது அவர்கள் மத்தியிலே பிள்ளையான் என்றால் யார் என்று கேட்கின்ற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கின்றது. இந்த குறித்த பிரத்யேக செயலாளரின் அந்த பதிவை பார்த்த பின்னர் ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளி குறிப்பிட்டார். அவர்களிடம் இல்லாத பணமா ஏன் இப்படியெல்லாம் இவர்கள் பணம் இல்லை என்று கூறுகிறார்கள் என்று. இப்போது பணம் இருக்கின்றது, யாரிடம் பணம் இருக்கிறது என்று அந்த பிரத்யேக செயலாளர் தான் சொல்ல வேண்டும். எது எப்படி இருக்கிறதோ இப்போது கட்சி ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றது, கட்சியினுடைய செயற்பாடுகளை முடிவுக்கு வந்திருக்கிறது. வெகு விரைவில் அந்த கட்சியில் இருந்த வட்டம் மாவட்டங்களையும் காணவில்லை. இனி என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாது. ஒருவேளை இந்த பதிவின் பின்னர் ஆங்கில புத்தாண்டு தினத்தில் ஒரு ஊடகவியலாளர் மாநாடை நடத்தி அந்த கட்சியினுடைய செயலாளர் எங்களை பற்றி போலிகளை பரப்புகிறார்கள், எங்களை பற்றி உண்மைக்கு புறம்பான செய்திகளை ஊடகம் பரப்புகிறது என்று சொன்னால் அதற்கு தக்க பதில் அந்த பதிலின் பின்னர் அவருக்கு வழங்கப்படும் என்பதையும் நாங்கள் இந்த தளத்திலே கூறுகின்றோம். அதற்கான அதற்கான தயார்படுத்தல்களும் நம்மிடம் இருக்கின்றன. ஒரு சூழ்நிலை கருதி அவற்றை தாமதப்படுத்தி இருக்கின்றோம். உங்கள் பதிலின் பின்னர் அந்த பதில் வழங்கப்படும். நீங்கள் தொடர்ந்து மக்களை ஏமாற்றுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார்கள். 2007-8ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்தாறுமுலை கிழக்கு பல்கலைக்கழக வளாகத்திலே ஒரு விடுதி மேற்பார்வையாளராக ஒரு வந்தாறுமுலை பகுதியைச் சேர்ந்த அந்த பல்கலைக்கழகத்திலே கல்வி பயின்ற ஒருவர் கல்வி படிப்பை முடித்த பின்னர், பல்கலைக்கழக படிப்பை நிறைவு செய்த பின்னர் அதற்கு தெரிவு செய்யப்படுகிறார். அதற்கு தெரிவு செய்யப்படுவதற்கு முன்னர் அந்த குறித்த பதவியில் இருந்தவர் ஒரு முக்கிய பெண்மணி அந்த பதவியில் இருந்தார். அவர் பிள்ளையானின் ஆதரவோடு தான் இருந்திருக்கிறார். இந்த பெண் நியமிக்கப்பட்ட பின்னர் அவருடைய பதவி வெறிதாவதனால் அந்த பிள்ளை குறிப்பிட்ட காலத்திலே திடீரென்று அந்த விடுதியிலே அவர் தீக்காயங்களோடு இறந்த நிலையிலே மீட்கப்பட்டார். அந்த விடயங்களும் இப்போது வழக்குக்காக தோண்டப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த காலப்பகுதியிலே பல்கலைக்கழக நிர்வாகம் அதனை மூடி மறைத்திருந்தது. அந்த குறித்த காலப்பகுதியில் போர்டனாக யார் இருந்தார் என்று உங்களுக்கு தெரியும். இந்த குறித்த பல்கலைக்கழகத்தின் பொறுப்பு வாய்ந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இப்போதும் பலர் இருக்கின்றீர்கள். அந்த வழக்கை முழுமையாக கையாளாமல் இடைநடுவில் கைவிட்டு அந்த பெண் பிள்ளையின் தந்தை பல இடங்களுக்கு அலைந்து திரிந்து நாளடைவில் அவர் மறந்து விட்டார், மகளுக்காக நீதி கேட்டு. ஆனால் அவர் அந்த விடுதியிலே குளியலறை பகுதியிலே இறந்த நிலையில் மீட்கப்பட்டிருந்தது. இந்த விடயமும் இப்போது மீட்கப்பட்டிருக்கின்றது. ஏன் இதனை கூறுகிறேன் என்று நீங்கள் இப்போது யோசிக்கலாம். வெளிநாட்டிலிருந்து 2 வாரங்களுக்கு முன்னர் ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டார், நான் கைது செய்யப்படவில்லை, அது போலி என்றெல்லாம் கூறினார் தானே. அவர் இந்த விடயத்தை கூறியிருக்கிறார். பல்கலைக்கழக உபவேந்தர் மட்டுமல்ல, பல்கலைக்கழகத்துக்குள் ஆங்காங்கே சில கொலைகளையும் எங்களுடைய கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் செய்திருக்கின்றார்கள், அதற்கான ஆதாரங்களை நான் தருகிறேன் என்ற கட்டத்தில் தான் அவர் இப்போது வெளியில் வந்திருக்கின்றார். ஒட்டுமொத்தத்தில் மட்டக்களப்பு கொலைக்களமாக காட்சி அளித்திருக்கின்றது. கிழக்கு மண் மீட்கப்பட்டதா அல்லது கிழக்கு மண் ரத்தத்தில் துவைக்கப்பட்டதா என்பதுதான் இப்போது முக்கியம். இப்போது வடமாகாணத்தில் பிரதேசவாதம், வடக்கிலே பிரதேசவாதம் பார்க்கிறார்கள். நாங்கள் கிழக்கை மீட்கிறோம் என்று வந்தவர்கள் கிழக்கு மக்களை மீட்கவில்லை, கிழக்கு மக்களை புதைத்தார்கள். அதில் ஒட்டுமொத்தத்திலே புதைக்கப்பட்ட மக்கள் அனைவரும் மீள முடியாமல் இருக்கிறார்கள். அவர்களோடு இருந்தவர்கள் தான் அந்த விடயங்களை செய்தார்கள் என்ற போது அவர்களும் இப்போது ஓடிவிட்டார்கள். இந்த விடயங்களும் இப்போது தோண்டப்பட்டிருக்கின்றன. இது அதாவது வெளிநாட்டிலிருந்து வந்தவர் இப்போது அரச சாட்சியாக மாறியதனால் ஏற்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எங்கெங்கு என்னென்ன கொலைகள் இடம்பெற்றன, யார் யார் கொலைகளோடு தொடர்புபட்டிருக்கின்றார்கள் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அல்ல, ஆதாரங்களோடு விசாரணைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாது கருணாவிடமிருந்து பிள்ளையான் பிரிந்த பின்னர் பிள்ளையானுக்கும் டக்ளஸுக்கும் இடையிலும் ஒரு தொடர்பு இருந்தால் கூறப்படுகிறது. அந்த தொடர்புகளை பேணிய ஒரு சிலர் பிள்ளையானோடு தொடர்பானவர்கள் கூறப்படுகிறது. அவர்கள் எவ்வகையான தொடர்புகளை பேணினார்கள் என்கின்ற பேர் விவரம் பெறப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் துப்பாக்கிய நிலை என்னவென்று சொன்னால் அதில் பெயர் குறிப்பிடப்படுகின்ற 2 இப்போது இலங்கையில் இல்லை, ஒருவர் மரணித்து விட்டதாக கூறப்படுகிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்த ஆயுத குழுக்களின் அராஜகங்கள் எந்த அளவு தமிழர் நிலம் மீது இருந்திருக்கிறது என்பதற்கு இது நல்ல ஆதாரம் மட்டுமல்ல, அறம் ஒருபோதும் தோற்று விடாது என்பதற்கு நல்லதொரு உதாரணமாகவும் இது இருக்கின்றது. அறத்துக்கு முரணாக யார் இயங்கினாலும் அவர்களுக்கு வாழ்க்கை என்பது இல்லை என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இறுதி செய்தியாக இருக்கின்றது. இந்த வருட இறுதியில் இந்த விடயம் ஏன் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது என்றால், பாதிக்கப்பட்ட பல பிள்ளைகள்
இந்த விடயங்களை எல்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயங்களுக்கு அரசு நீதி வருமா என்று கேட்கின்றார்கள். இப்போது அரசு பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் முறைப்பாடுகளை கேட்டிருந்தும் கூட அவர்கள் தரப்பில் இன்று வரைக்கும் அச்சத்தின் காரணமாக பல முறைப்பாடுகளை தவிர்த்திருப்பதனால் அந்த கட்சியிலே அந்த காலப்பகுதியில் இந்த கொள்ளைகள் இடம்பெறுகிற போது அந்த இடங்களிலே சம்பவங்களோடு தொடர்பட்டவர்கள் அரசு சாட்சியாக மாறியதனால் இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறது. ஆனால் அந்த கட்சியினுடைய பிரத்தியேக செயலாளராக இருந்த, அதாவது பிள்ளையானின் பிரத்தியேக செயலாளர் கூறுவது போன்று கட்சி உடைந்து விட்டது. கட்சியில் இருந்தவர்கள் மாடி வீடு கட்டிவிட்டார்கள். மாடி வீடு கட்டியதும் அந்த கட்சியிலே இராணுவ பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தவர் தான் மாடி வீடு கட்டியதாம். இன்னும் அந்த சிம் அட்டை விநியோகத்தில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் இப்போது எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட அந்த கட்சியிலே பலர் அரசு சாட்சியாக மாறியதனால் இப்போது சாதாரண நடமாட்டத்துக்குள் இருப்பதாக கூறப்படுகிறது. கட்சியினுடைய செயலாளர் தொடர்பிலும் ஒரு சில புகார்களை புதிதாக கடந்த வாரம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் இருவர் வழங்கி இருக்கின்றார்கள். ரகசிய முறைப்பாடாக வழங்கப்பட்டிருக்கின்றது. அது எப்படி அந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட போகிறது என்று புதியவரிடத்தில் தான் தெரிய போகிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்த கொள்ளைகளோடு தொடர்பான கட்சிகள் என்றாலும் சரி, தனி மனிதன் என்றாலும் சரி, அத்தனை பேர் மீதும் விசாரணைகள் நிச்சயம் என்று கூறப்படுகிறது. சாணி அபேசேகர வந்து செல்லுகின்ற போதுதான் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு எதிரான விசாரணை 2 பதிவாகி இருக்கின்றது. அவையும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இனி என்ன நடக்கப் போகிறது, எப்படி நடக்கப் போகிறது என்று. டிஎம்பிபி கட்சி ஒன்றாக இருக்க போகிறதா அல்லது 3-4 துண்டுகளாக உடைய போகிறதா? சுவிட்சர்லாந்திலிருந்து அந்த ஊதியம் வழங்குகின்ற நபர் தொடர்பான விசாரணைகளை இவ்வாறு அந்த 2 நாட்டு அரசுகளை மேற்கொள்ள போகின்றன. இவ்வாறு பல விடயங்கள் எல்லாம் இனி வரப்போகின்ற புதிய வருடத்தில் திடுக்கிடும் உண்மைகளோடும் ஆதாரங்களோடும் வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவல்களோடு நீங்கள் எதிர்பார்த்திருந்த பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். பாய்சால தான் சாந்தன் கொலை செய்யப்படுகிறார். டிஎம்பிபி முக்கியஸ்தர் பிள்ளையான் அவர்களோடு இணைந்து செயற்பட்டதாக கூறப்பட்ட சாந்தன் அவர்கள் தான் ஜோசப் பராசிங்கத்தை படுகொலை செய்கிறார். பிள்ளையான் எப்படி தொடர்படுகிறார்? பிள்ளையானுக்கும் சாந்தனுக்கும் இடையில் இருந்த நட்பு என்ன? பாயிஸ் ஏன் குறித்த சாந்தனை படுகொலை செய்கிறார் என்பதை பாருங்கள். அந்த காலப்பகுதியில் அவர்களோடு ஒன்றாகவே பழகிய அவர்களுடைய நட்பு வட்டத்திலிருந்து ஒரு முக்கிய புள்ளியினுடைய கருத்தையும் பாருங்கள். இன்னொரு கதைச்சத்தை காதால கேட்டு வந்து சொன்னதில்லை. இதெல்லாம் இப்ப அந்த பாய்ஸை பற்றி சொல்றது, இந்த சிறைச்சாலையை பற்றி சொல்றது, நான் லைஃபாக நான் நிஜமாக அனுபவித்த வாழ்க்கை. நானும் தான் இந்த பாய்ஸ்ன்றவர் செய்த கொலை நம்புறாப்பா உனக்கு தெரியும் மட்டும் சில ஆக்கள் நீங்க கேட்கலாம். அவர் பேன் ஓடுறாள், நான் ஷூட்டர் பைக்ல வருவான். அந்த செய்கிற கொலையை அவர் கண்ணால ரசிக்க வேணும். அவர் அந்த கொலையை ரசிக்க வேணும். அதுக்காக வேண்டிய அவர் முன்னுக்கு இருப்பார். ஒரு நாளை தாடி உடைப்பார், சன் கிளாஸ் போட்டு இருப்பார், இப்படி எல்லாம் இருப்பார். அது மட்டும் இல்லை, இனக்கலவரங்களை உண்டு பண்ணணும் என்ற அவர் ஆசையில் என்ன செய்வார்னு சொன்னா, மட்டக்களப்பில் வியாபாரம் பண்ணிட்டு வர முஸ்லீம்கள்ற என்ன செய்வார், பைக்குகளை பறிச்சு கொண்டு பார்ட்ஸ் குடைப்பேர், அல்லது வேறு இடங்களுக்கு பைக்கை அனுப்புவேர், விற்பேர். எப்படி செய்யக்கூடிய நடக்கும்டா எல்லாம் கொண்டு வந்து சொல்லுவேர். சாந்தன் என்று சொல்ற அந்த டிஎம்பிபி காரன் தான் கடத்துறான் என்று அவங்க முரண்ணு தன்மையை உண்டு பண்ணுவேன். எப்படி பண்ணி போட்டுதான் கடைசியில சாந்தன் என்றவரையும் சுட்டேன். அப்படி சுடுறதுக்கு ஒரு ஆள் 2 பேர் இல்லை, அதுக்கு நான் 16 பேர் ஸ்கோட். அதுல நானும் வருவேன். எனக்கு கட்டளையிட்டு நில்லுன்னா நான் நிற்கணும். நான் அந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன்? நான் ஒரு தலைமத்துவம் இல்லையே, நானும் ஒரு சாதாரணமாக டிரைவர். இன்னிடத்தவான்னு சொல்லி வந்து சுட்டு என்ன செய்தாங்க, அவர் இடுப்பில் இந்த பிஸ்டல் எடுத்தாங்க. அந்த பிஸ்டல் தான் இன்றைக்கு அந்த இடுப்பில் எடுக்கப்பட்ட பிஸ்டல் தான் இந்த காத்தாங்குடி பொம்புளை உண்ட சுட்டுன்னு சொல்லி முகமது சைட் என்று சொல்லி சிறையில் இருக்கிறேன். இன்றைக்கு வந்து அந்த முகமது சைட் என்ற ஒரு பிஸ்டல் ஏன் எடுபடல, என்ன காரணம் என்று சொன்னா, அந்த பிஸ்டல் தான் கௌரவ ஜோசப் பராசிங்கம் ஐயாவை சுட்டு கொலை செய்த பிஸ்டல். அதை கொலை செய்த சுஸ்திர யாரு? ஃபாய்ஸால கொல்லப்பட்ட சாந்தன். ஏன் சாந்தன் கொல்லப்பட்டார், எதுக்கு கொல்லப்பட்டார் இப்போ உங்களுக்கு விளங்கு, நான் பேசக்கூட. அந்த பிஸ்டல் எடுபட்டா என்ன நடக்கும்? ஏனென்றா அதில் அந்த பிஸ்டல்ல இருந்து வந்த ரவுண்ட்ஸ் கோதுகளை வந்து இன்றைக்கு ரசாயன பப்பாயத்தில் போலீஸார் வச்சிருக்கிறாங்க. ஆனால் எந்த பிஸ்டல்களை வந்துச்சுன்ற பிஸ்டல் எடுபடல. ஆனால் இந்த பிஸ்டல் பிடிக்கப்பட்டால் ஜோசப் பராசிங்கிற வழக்கு திருப்பம் உண்டு வரும் என்ற நிலையில தான் எல்லாத்தையும் மூடி மறைச்சி இப்படியெல்லாம் அவன் முழு உண்மையை சொல்றான் வெளியில் என்று சொல்லி என்ன தாக்குறதுக்கும் என்ன கொலை செய்யறதுக்கும் நிச்சயிக்கிறாங்க. சாணி அபேசேகர மட்டக்களப்பு வந்ததனுடைய இன்னும் ஒரு நோக்கம் பேசப்படுகிறது. ஜோசப் பராசிங்கம் படுகொலை செய்யப்பட்ட இடங்கள் மற்றும் பல சூழல்கள் அங்கு பரிசோதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஒட்டுமொத்தத்தில்
பல திட்டங்களோடு மட்டக்களப்பு சென்று திரும்பி இருக்கிறார் சாணி. ஒருவேளை புதிய வருடத்தின் பின்னர் தான் புது கதவுகள் திறக்குமா என்கின்ற இன்னும் பல அச்சங்கள் அல்லது இன்னும் பல தேடல்கள் பலரிடம் இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இடம்பெறப் போகிறது, எப்படி இடம்பெறப் போகிறது. பிள்ளையானை நிரந்தரமாக சிறையில் தடுத்து வைப்பதில் அரசு பல ஆதாரங்களை திரட்டி இருக்கின்றது. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பல முக்கியஸ்தர்களை அரசு சாட்சியாக மாற்றி இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இனி எப்படி நகரப் போகிறது. பிள்ளையான் டக்ளஸ் அடுத்து யார் செல்ல போகிறார், அடுத்து இன்னும் ஒரு முக்கிய புள்ளி செல்ல போகிறாரா, அதற்கான ஆயத்தங்கள் இடம்பெறுகிறதா என்பதையும் இனி வரப்போகின்ற நாட்களில் பார்க்கலாம் என்று அனைவருக்கும் இவ்வருடம் முழுவதும் செய்திகளுக்கு அப்பாலோடு இணைந்து பயணித்திருக்கின்றீர்கள். பல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இனி வரப்போகின்ற ஆங்கில புத்தாண்டிலும் உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி தொடர்ந்து பயணிப்போம் என்கின்ற நம்பிக்கையில் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.